மயக்கம் அதிர்ச்சினால ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இந்த மருந்துல பாதியை கொடுங்க. அப்படி மயக்கம் தெரியலன்னா மீதியை கொடுங்க. ஒரு விஷயம், ஒரே நேரத்தில் அவ்வளவு கொடுத்துட்டீங்க, 2 நாளைக்கு மயக்கமே தெரியாது. ஜாக்கிரதை. போயிட்டு வாங்க. பூரா மருந்தே கொடுத்துரும். மயக்கமாவே கிடக்கு. சரி, மயக்கம் தெரியறதுக்குள்ள அந்த பெண்ணுடைய அக்காவையும் பையனையும் இங்க தூக்கிட்டு வந்துருங்க. எதுக்குங்க? கேட்காத, சொன்னதை செய். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருந்தவனா கொண்டாட்டியை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டு கௌரி கௌரின்னு சிச்சி சுத்த நன்றி இல்லாத மனுஷன். கொஞ்சம் பேச விட. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் கண்ணால பார்த்தனே. கிளி மாதிரி மனைவி, புலி மாதிரி பிள்ளை. சௌக்கியமா இருங்க, நான் வரேன். நெல்லு. அவ அழக பார்த்து நான் ஒண்ணு மயங்கி நிக்கிறேன். பின்ன 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறதா சொன்னா பாரு. அதுக்கா? அப்படியா? ஆமா. கொஞ்ச நாளைக்கு அவளோட கொஞ்சம் குலாவி அந்த 3 லட்சத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. பணத்துக்காக தான் அவகிட்ட பாசம் காட்டினீங்களா? ஆமா ஆமா, பணத்துக்கு அவ, பாசத்துக்கு நீ. இந்த ரெண்டையும் ஒண்ணாக்குறதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. இப்பவே சிங்கத்தை கொண்டு போய் அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்புங்க. ராணி, அவசியம் அவளை கொண்டுதான் பணத்தை எடுக்கணுமா? ஆமா, எனக்கு போட்டியே இன்னொருத்தி இருக்கிறது நான் விரும்பல. பணத்துக்கும் பாசத்துக்கும் நான் ஒருத்திதான் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இத நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? கவலைப்படாத, உன்னை விட எனக்கு யாருமே பெருசு இல்ல. இப்பவே அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்பி வரேன். யாரு? மூர்க்குழம்பு. அதே மூர்க்குழம்பு, எனக்கு பிடித்தமான மூர்க்குழம்பு. இது யார் கொண்டு இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, கௌரி தான் இதை கொண்டு இருக்கணும். உடனே புறப்படுங்க. பாபு, பாபு, இங்க வந்து பாரு. நீ கேட்ட சிங்கத்தை கொண்டு வந்திருக்க. பாபு, பாபு. கௌரி, கௌரி, கௌரி. கூடாரத்துக்கிட்ட கொட்டி இருந்த மோர்க்குழம்ப பார்த்த உடனே நினைச்சேன் நீதான் வந்திருப்பேன். சரியா போயிடுச்சு. உன்னை கொல்ல போற திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடியா போயிட்ட. கௌரி, நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உங்களுக்கு இரையாக்கலாம் இருந்து தப்பிச்சு போயிட்டான். வீரா, என்ன அதே மாதிரி தொப்பி ஆள் வருது. நான் ஆளை பார்த்துக்கிறேன். நான் தொப்பியை பார்த்துக்கிறேன். நீ ஜகதே. என்ன சௌக்கியமா? என்ன வெகுறீங்க? சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். ஆமா, நீங்க என்ன தெரியலையா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நல்ல யோசனை பண்ணி பாரு. ஆமா, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயுமே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? சித்திரை மாசம், சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு இதே மரத்தடியில. இதே மரத்தடியிலையா? சீக்கிரம் சீக்கிரம். இல்லையா? என்ன இல்லையா? ஆமா, இதே மரத்தடி இல்லையா? இதே மரத்தடியிலதான். தொப்பிலதான் ஒண்ணு இல்ல, தலையிலே ஒண்ணு இல்லையா? என்ன நீ தொப்பில இனிக்க வந்துட்ட? ஐயோ, பைத்தியம் இருக்கு, பைத்தியம். நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம். என்ன சௌக்கியமா? நீங்க யாரு? தெரியல. பொண்ணு தூண்டி போடு. என்னது தூண்டியா? தூண்டிதான். புரியலையா? புரியலையே. எட்டலையா? என்னது புரியலையா எட்டலையா? ஆமா, புரியல, எட்டல. எந்தளவுக்கு கிட்ட வரல. போயிட்டுதா போடு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியலையா? ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலையா? என்னது இருக்கா? இருக்கா?
இருக்கங்கடா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. ஆமா, அவங்க ஏன் உங்களை துரத்திட்டு வந்தாங்க? எனக்கே தெரியாது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் விட்டுறேன். வீட்டுல இருக்க முடியாம தான் வீதிக்கு வந்தேன். அப்படியே விதி என்ன விடல. அச்சோ, நீங்க பேசுறத பார்த்தா வாழ்க்கையில மிகவும் நொந்து போயிருக்க மாதிரி தெரியுது. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அங்க வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஏமா யோசிக்கிற? வேற எங்கம்மா போறது? வாமா. இதுதாங்க என் வீடு. நல்லா இருக்கே. சொந்த வீடா? இல்லப்பா, வாடகை வீடு. அம்மா, நீங்க எதுக்கு பயப்படாம இங்கேயே தங்கி இருக்கலாம். நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. என்ன காப்பாத்தின மாதிரி என் தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நீங்க தான் காப்பாத்தி கொடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு விலாசத்தை சொன்னீங்கன்னா. நம்பர் 12, ஐயனார் கோயில் தெரு, மேட்டுப்பாளையம் பக்கம், காட்டூர். பேரு விஜயா. விஜயா? அப்போ எங்க சித்திய தெரியுமா? யாரு? சோழியூர் எஸ்டேட்ல இருந்தாங்களே. ஆமா, அவதான் என் தங்கச்சி. மருதமலை எஸ்டேட்ல நான் மேனேஜரா இருந்தேன். ஓஹோ, அப்போ நீங்க தான் அந்த பாலுவா? ஆமா. உங்களை தேடிக்கிட்டு தான் எஸ்டேட்டுக்கு போயிருக்கா. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. எப்படியோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம். நீங்க உள்ள போய் ஓய்வு எடுத்துட்டுங்க. நான் இப்ப போய் விஜயாவை கூட்டு வந்துடுறேன். பாபு, இங்க வாப்பா. அம்மா, அம்மா, நமக்கு இனிமே பயமே இல்ல. அவன் ரொம்ப நல்லவருமா. பாபு, இந்த பணம் நம்ம கையில இருக்கிற தெரிஞ்சா நல்லவன் கூட கெட்டவன் ஆயிடுவான். இதனால தானே நமக்கு இவ்வளவு தொந்தரவு வந்துச்சு. இனிமே பயம் இல்லை. வாடா பாபு, போகலாம். மேனேஜர் வந்து காப்பாத்தி அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டானா? ரொம்ப நல்லதா தான் போச்சு. வேலுவா, வாங்க. என்ன மறுபடியும் ஒரு கொலை? முதல் கொலையிலேயே முதலாளி ஆயிட்டீங்க. ஆமா, அதுல பணம் வந்துச்சு, இதுல சுகம் வரணும். பணம் வந்தாலே சுகம் தேடுமே. அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யணும்? உன்னால ஒரு பெண் சாகடிக்கப்படும். அதனால நான் விரும்பின பெண் எனக்கு கிடைப்பா. ஒரு பெண்ணை கொன்னு இன்னொரு பெண்ணை அடையணுமா? ஆமா, நமக்குள்ள இருக்கிற இதே சிக்கல் அவருக்கும் ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது பணம். வேலு, 1 லட்சம் ரூபாய். விரும்பின பெண்ணை அடையறதுக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்க தயார். இதுல விலாசம் இருக்கு. நல்லது. காரியத்தை இன்னைக்கே முடிச்சிடணும். அப்படியே செஞ்சிடற. நினைக்காத இடத்திலிருந்து கிடைச்ச பணம். இதே மாதிரி எனக்கு பிடிக்காத உங்க பெண்டாட்டிய தீட்டுட்டீங்கன்னா ராணி, அவசியமான செலவுக்கு அச்சாரமா வச்சுக்க. ஆடம்பர செலவுக்கு அப்புறம் தரேன். அம்மா, யாரு? நான் தான் வீட்டு தரகிறேன்பா. அடட, வாங்க வாங்க. வடமலை காட்டு பக்கத்துலங்க. பங்களா புதுசா? பழஸ்தான், ஆனா ரொம்ப பெருசுங்க. நிறைய இடம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இடிச்சு கட்டினா நல்ல விலை போகுங்க. நல்ல விலைக்கு போற இடம் ஏன் இவ்வளவு நாள் விக்கல? அதுங்களா, காட்டு பக்கமா இருக்கிறதுனாலையும் அடிக்கடி மிருகங்களோட சொல்ல வருதுன்னு சொல்லி யாரும் விலைக்கு வாங்கலீங்க. ஓ, விலை 3 லட்சம் சொல்றேன். 2 லட்சத்துக்கு முடிச்சிடு. முடிச்சிடு. இது உன் வேலைதானா? வழி போடல, பார்த்ததான் சொல்றேன். விஜயா, பாலுதான் உங்க அக்கா புருஷன். நீ என்ன சொல்ற? விஜயா, நீ மயக்கமா விழுந்த உடனே உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து காட்டலாம்னு உங்க வீட்டுக்கு போன. அங்க உங்க அக்காவும் பாலுவும் காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்க? கட்டளை பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கிறவர்ல என் தங்கச்சி வாழ்க்கையை நீ கெடுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அக்கா சொல்லு. நீயும் பையனும் உயிரோட இருக்கிறவர்ல தானே அது. உங்களையே நான் தீர்த்து கட்டிருக்கான். நீ பாலு கத்துனா அப்போ இல்ல, உங்க அண்ணனை சிங்கத்தை விட்டு கொலை செய்த மாதிரி இந்நேரம் உங்க அக்காவையும் தீர்த்து கட்டியிருப்பான். இல்ல, அவங்க உயிரோட இருக்காங்க. எங்க? என் வீட்டுல. போய் அவ சொல்றது அத்தனையும் போய். இப்ப நேரம் சரியா இல்ல. உண்மையை நிரூபிச்சுட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து
பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான், பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. பின்னால ஒரு புயலே இருக்குதுன்னு அர்த்தம். பாரு வேடிக்கைய. ஏன் பயப்படுற? நான் சொன்னாதான் அந்த சிங்கம் உன்னை கடிக்கும். ஆமா, இந்த இடத்த நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க வந்தீங்க? என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஆமா, அதுங்களுக்கு ரத்த பசி, உங்களுக்கு பண பசி.